அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் வழித்தடங்களுக்கு ஏற்ப சரியான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்த கோரிய வழக்கு தற்போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனம் இல்லையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம்னி பஸ்களின் கட்டணத்தை முறைப்படுத்திய கோரிய வழக்கில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனமில்லையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கு எப்போது தொடரப்பட்டது? நீதிபதிகள் யாரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் தனியார் பேருந்துகள் வழித்தடங்களுக்கு ஏற்ப சரியான கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்த கோரிய வழக்கில் 8 ஆண்டுகளாக விதிக்கப்பட்ட தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழ்நாடு அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனம் இல்லையா எனவும் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுரை ஒத்தக்கரையைச் சேர்ந்த கதிர் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த பொதுநல மனுவில் தனியார் பேருந்துகளில் விடுமுறை காலங்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் அதிக அளவில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாகவும் மோட்டார் வாகன சட்டப்படி அதிக கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்யலாம் எனவும் அவ்வாறு அதிக கட்டணம் வசூலித்தால் வெளியூரில் பணிபுரியும் பல தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே இதனை முறைப்படுத்த வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே குழு அமைத்து உத்தரவிட்டதாகவும், ஆனால் அந்த குழுவின் உத்தரவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை வைத்து கடந்த 2016ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருப்பதாகவும், எனவே தற்போதைய நிலையில் தனியார் பேருந்துகள் மற்றும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்கவும் ஆன்லைன் மற்றும் ஆம்னி பேருந்துகளில் திடீர் சோதனை மேற்கொண்டு சரியான கட்டணத்தை வசூலிக்க மற்றும் அதனை முறைப்படுத்த உரிய உத்தரவினை நீதிமன்றம் அரசுக்கு பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கடந்த 8 ஆண்டுகளாக, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனியார் பேருந்துகளுக்கான கட்டணங்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழுவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு இடைக்கால உத்தரவு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த இவ்வளவு காலமாக சுமார் 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். மேலும் இதுவரை தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்யவில்லையா எனவும் அரசிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனம் இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக அரசு தரப்பில் 13 தாக்கல் செய்த உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.